சூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் வச்சு வேற லெவல்ல ஃபுல்லி ஏஐல ஒரு பெரிய பிராண்ட் எடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் செம ஃப்ளாப் ஆன கதை சொல்லிட்டா. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நவம்பர் 3rd 2025 அன்னைக்கு தி ஹாலிடேஸ் ஆர் கமிங் அப்படின்னு கோகோ கோலா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேரோட சென்டிமெண்ட்ஸை நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணிருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா 2024லயும் இதே மாதிரி ஃபுல்லி ஏஐ ஜெனரேட்டட் கிறிஸ்மஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. இந்த சம்பவத்தினால பெப்சிக்கு ஃப்ரீயாவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. இதுக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற விதமா ஆப்பிள் அவங்களுடைய ரீசன்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை மேனுவலா ஷூட் பண்றத ஃபுல்லா பிஹைண்ட் த சீன்ஸ் போட்டு இன்னும் வெறுப்பேத்திருக்காங்க. ஏஐ வீடியோ ஜெனரேஷன் மட்டுமே வச்சு பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.